ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே 2 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இன்று இறுதிக்கட்டமாக காஷ்மீரில் 16 தொகுதிகள், ஜம்முவில் 24 தொகுதிகள் என 40 தொகுதிகளுக்கான ஓட்டுப்பதிவு நடந்தது. மக்கள் ஆர்வமுடன் வரிசையில் காத்திருந்து ஓட்டு போட்டனர். மாலை 5 மணி நிலவரப்படி 65.48% ஓட்டுகள் பதிவானது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு 3வது மற்றும் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு இன்று நடந்தது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்த பிறகு நடந்த முதல் தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் முதல் முறை ஓட்டு போட்ட மேற்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த அகதிகள் இது பிரதமர் மோடி எங்களுக்கு வழங்கிய பரிசு என கூறி ஆடிப்பாடி கொண்டாடினர். ஹரியானாவின் பல்வால் மாவட்டம் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். நகர்ப்புற நக்சலிசம் தான் காங்கிரசின் ஒரே திட்டம் என மோடி தெரிவித்தார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க 370வது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டு வருவோம் என அக்கட்சி சொல்கிறது. ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரை மீட்பது குறித்து அக்கட்சி எதுவும் சொல்லவில்லை என மோடி கூறினார். முடா வழக்கில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் தனக்கு வழங்கிய 14 வீட்டு மனைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என முடாவுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதி எழுதிய கடிதம் வெளியானது. 14 வீட்டு மனைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடா நிர்வாகம் சம்மதம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு கடந்த 9 மாதங்களில் ஜிஎஸ்டி மூலம் மொத்தம் ரூபாய் 10.9 லட்சம் கோடி வசூலானது என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு காலகட்டத்தை காட்டிலும் 9.5% அதிகம். அப்போது ரூபாய் 9.9 லட்சம் கோடிதான் வசூலாகியுள்ளது. 2023-24 நிதியாண்டில் ஜிஎஸ்டி மூலம் மொத்தம் ரூபாய் 20.18 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது என மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். இவ்விருதுடன் பரிசுத் தொகையாக ரூபாய் 40,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் திருப்பதி மாவட்டத்திற்கு 3 நாள் பயணமாக வந்தார். அலிப்பிரி மலைப்பாதை வழியாக பாத யாத்திரையாக திருமலைக்கு நடந்து சென்றார். 2ஆம் தேதி காலை ஏழுமலையானை தரிசிக்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளான அவிநாசி, திருமுருகன்பூண்டி, அணைப்பதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி, கடையநல்லூர், வனசரகம் மேக்கரை பிரிவு வடகரை பகுதி விவசாய நிலங்களில் யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் விவசாயிகள் அடங்கிய குழுவினர் யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டினார்கள். யானைகள் மீண்டும் வராதவாறு பாதுகாப்பு பணி மேற்கொண்டனர். சிதம்பரம் அண்ணாமலை நகரில் புதிய பேரூராட்சி அலுவலக கட்டிடத்தை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். உதயநிதி துணை முதல்வராவது ஒரு பேசும் பொருளாக வாய்ப்பில்லை. அதிமுக கட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக ஏதாவது சொல்கிறார்கள் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் எந்த அடிப்படையில் துணை முதல்வர் பதவியை OPS வகித்தார் என கேட்டார். பாதுகாப்பு, அமைதி ஆகியவற்றை முன்னிறுத்தும் ஒரு அரசாங்கம் ஜம்மு காஷ்மீருக்கு தேவை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறினார். இன்று ஓட்டு போடும் மக்கள் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி பயங்கரவாதம், பிரிவினைவாதம், ஊழல் ஆகியவற்றிலிருந்து ஜம்மு காஷ்மீரை விலக்கி வைக்கும் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். நமது உலகில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை. பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பதும் பணைய கைதிகள் அனைவரையும் பாதுகாப்பாக விடுவிப்பதை உறுதி செய்வதும் முக்கியம். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை சீக்கிரம் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை ஆதரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த வழக்கில் ஆந்திர அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்தது. இதனால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தியுள்ளதாக ஆந்திர மாநில டிஜிபி துவாரகா திருமலை ராவ் கூறினார். சுப்ரீம் கோர்ட் விசாரிப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திருப்பதி லட்டு விவகாரத்தை விசாரிக்க சந்திரபாபு நாயுடு அமைத்த சிறப்பு குழு மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை. சிபிஐ விசாரணை நடத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட வேண்டும் என ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா கோரிக்கை விடுத்துள்ளார். இந்துக்களை ஜெகன்மோகனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சந்திரபாபு நாயுடு லட்டு விவகாரத்தை பயன்படுத்திக் கொண்டார் எனவும் தெரிவித்தார். திருப்பதி லட்டில் கலப்படம் இல்லை என சுப்ரீம் கோர்ட் சொல்லவில்லை. அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டுமே லட்டில் கலப்படம் இல்லை என்ற கருத்தை சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளது என ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் கூறியுள்ளார்.
இந்த விவகாரத்தை ஆந்திர அரசு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். கடந்த 5 ஆண்டுகளில் திருப்பதி தேவஸ்தான லட்டு விவகாரத்தைப் போல வேறு விதிமீறல்களும் நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் கடும் வயிற்றுவலி காரணமாக நேற்று இரவு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். நிலையில் நடிகர் ரஜினி விரைவில் குணமடைய வேண்டும், உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து அவர் குணமடைய நானும் வேண்டிக் கொள்கிறேன் என தமிழக கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளத்தில் வீக்கம் இருந்தது. ஆபரேஷன் மூலம் அவரது இதய வால்வில் ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் 2 நாட்களில் வீடு திரும்புவார் எனவும் தெரிவித்தனர். ஆட்சி அதிகாரத்திலிருந்து பிரதமர் மோடியை அகற்றும் வரை உயிர் போகாது என ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருந்தார். அதற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலடி கொடுத்துள்ளார். மல்லிகார்ஜுன கார்கே 125 வயது வரை வாழ வேண்டும், அதுவரை மோடிதான் பிரதமர் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலளித்துள்ளார். ஹரியானா மாநிலம் பகதூர்கர் நகரில் நடந்த ரோட் ஷோவில் ராகுல் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது பிரச்சாரத்திற்கு நடுவே தொண்டர் ஒருவர் ராகுலுக்கு பஜ்ஜி கொடுத்தார். பஜ்ஜியை எடுத்த ராகுல் அருகில் இருந்த பாதுகாவலருடன் ஷேர் செய்து சாப்பிட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கேரள மாநிலம் பாலக்காடு சபரி ஆசிரமத்தின் 100ஆண்டு விழாவில் அம்மாநில கவர்னர் முகமது கான் கலந்து கொண்டார். ஆசிரமத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் போது விளக்கிலிருந்து அவரது துண்டில் தீப்பற்றியது. இதை கவனித்த அதிகாரிகள் உடனே தீயை அணைத்தனர். பின்னர் பாதுகாப்பு படையினர் கவர்னரை விரைந்து அழைத்துச் சென்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் எண்ணம் நிறைவேறாது என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன தியாகம் செய்தார் என திமுகவுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. செந்தில் பாலாஜியை பாஜகவில் சேர்த்து திமுகவுக்கு எதிராக அவரை களமாட வைக்க சிலர் நினைத்தனர். ஆனால் பாஜகவுக்கு அஞ்சாமல் இருந்த மன உறுதிதான் அவரின் தியாகம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கமளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் பழூரைச் சேர்ந்த திராவிடமணி என்பவர் திருச்சி மத்திய சிறையில் இறந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் என்பது தொடர்கதையாகிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் திமுக முதல்வரோ தன் வாரிசுக்கு முடிசூட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்துவது கண்டனத்துக்குரியது என்றும் கூறியுள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவப் படத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முல்லை பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்கவில்லை என குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி உண்ணாவிரதம் அறிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினையில் கேரள அரசு ஒத்துழைக்க அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் என பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். மேலும் தமிழக உரிமை, விவசாயிகள் நலன் கருதி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அண்டை மாநில நதிநீர் விவகாரத்தில் மக்களை குழப்பும் முயற்சியில் அதிமுக ஈடுபடுகிறது. மக்களை குழப்பும் முயற்சிகளை கைவிட்டு அதிமுக ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தூய்மை பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் காந்தி மண்டபத்தில் மாணவர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் கவர்னர் RN ரவி ஈடுபட்டார். காந்தி மண்டபத்தில் கூட மதுபாட்டில்கள் காணப்படுகின்றன. இது வருத்தம் அளிக்கிறது. சுத்தம் என்பது பழக்கம். சுத்தம் இல்லாததால் பல நோய்கள் பரவுகின்றன. அன்றாட வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என கவர்னர் ரவி கூறினார். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிப்பு கலையின் உச்சம் காட்டிய மாபெரும் கலைஞர் சிவாஜி கணேசனின் பங்களிப்பு மறக்க முடியாதது. பிரமிக்க வைக்கும் சாதனைகளை செய்து காட்டியவரை வணங்குகிறேன் என புகழாரம் சூட்டினார். பாலிவுட் நடிகர் கோவிந்தா காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் மும்பை கிரிட்டிகர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். இன்று அதிகாலையில் அவர் மும்பையிலிருந்து கொல்கத்தாவுக்கு புறப்பட இருந்தார். முன்னதாக தமது சொந்த துப்பாக்கியை சோதித்து பார்த்தபோது அது எதிர்பாராத விதமாக வெடித்து முழங்காலில் குண்டு பாய்ந்ததாக கூறப்படுகிறது. அரசியல் இயக்கங்களால் பூரண மதுவிலக்கை கொண்டுவர முடியாது, மக்கள் மனதில் மட்டுமே பூரண மதுவிலக்கு சாத்தியம் என்று மதிமுக செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் விசிகாவின் மதுவிலக்கு மாநாட்டுக்கு 100% ஆதரவளிப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தில் துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறினார். வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். வட மாவட்டங்களில் அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் குறைவாகவும் இருக்கவும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார்.
விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற உள்ளதால் சென்னை மெரினா கடற்கரை பகுதி இன்று முதல் 6ஆம் தேதி வரை சிகப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேஞ்சர்கள் வாக்கி டாக்கி வெடித்ததில் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த 40 பேர் இறந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் பேச்சர் வெடிப்பு சம்பவத்தில் இஸ்ரேல் ராணுவத்தை இந்திய ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி பாராட்டியுள்ளார். இதுபோன்ற துல்லிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பல ஆண்டுகளாக தயாராகி வந்துள்ளது. வெடிக்கும் பேட்ஜர்களை தயாரிக்க இஸ்ரேலின் உளவு அமைப்பு பொய் நிறுவனத்தை உருவாக்கியது அசத்தலான நடவடிக்கை என அவர் புகழ்ந்துள்ளார். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகளை எளிமைப்படுத்தி அதிகம் பேருக்கு விசா வழங்க உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாக விசா கேட்டு விண்ணப்பித்தவர்களில் 2.5 லட்சம் பேருக்கு இந்த ஆண்டுக்குள், அதாவது 3 மாதங்களுக்குள் வழங்க உள்ளதாக தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர். குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் அக்டோபர் 4ஆம் தேதி வரை கனமழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பீகார் எல்லை அருகே உள்ள தடுப்பணையில் இருந்து லட்சக்கணக்கான கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதன் காரணமாக பீகார் மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் சுமார் 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பீகார் மாநிலத்தில் வெள்ள பாதித்த பகுதிகளை அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருந்துகள் உள்ளிட்டவை உடனடியாக வழங்க உத்தரவிட்டார். தமிழகம் முழுவதும் அனைத்து சுகாதார மாவட்டங்களிலும் 8351 பகுதிகளில் கொசுக்களும் லார்வாக்களும் சேகரிக்கப்பட்டு பொது சுகாதார ஆய்வகத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. அதில் 112 இடங்களில் டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் கொசுக்கள் அதிகம் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2ஆம் அரையாண்டுக்கான சொத்து வரியை வரும் 30ஆம் தேதிக்குள் செலுத்தினால் 5% அல்லது 5000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும் என நகராட்சி அதிகாரிகள் கூறினர். அவ்வாறு செலுத்தாதவர்களுக்கு 1% தனிவட்டி என்ற அடிப்படையில் தண்ட வரி வசூலிக்கப்படும். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் வசிப்போர் வரும் 30ஆம் தேதிக்குள் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தினர். தூய்மை பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் காந்தி மண்டபத்தில் மாணவர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் கவர்னர் RN ரவி ஈடுபட்டார். காந்தி மண்டபத்தில் கூட மதுபாட்டில்கள் காணப்படுகின்றன. இது வருத்தம் அளிக்கிறது. சுத்தம் என்பது பழக்கம். சுத்தம் இல்லாததால் பல நோய்கள் பரவுகின்றன. அன்றாட வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என கவர்னர் ரவி கூறினார். தீபாவளி மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் 302 பயணங்களுடன் 34 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சிறப்பு ரயில்களின் விரிவான அட்டவணைகள், வழித்தடங்கள், நேரங்கள் ஆகியவை தெற்கு ரயில்வே இணையதளம், IRCTC இணையதளங்களில் உள்ளன. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 48 ரூபாய் உயர்ந்தது. 1903 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரை லட்சுமி மில் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த வடமாநில வாலிபர்களை சோதனையிட்டதில் 3 கிலோ கஞ்சா கைப்பற்றினர். 2 டூவீலர்கள், 4 செல்போன்கள் மற்றும் 28,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்து 4 பேரையும் கைது செய்தனர். அதேபோல் அருள்புரம் அண்ணாநகரில் 2 வடமாநில தம்பதியிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து தம்பதிகளை கைது செய்தனர். திருவொற்றியூரில் சுரங்கப்பாதை அமைப்பதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே மூடப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் தண்டவாளங்களை கடந்து செல்கின்றனர். இந்நிலையில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும், இல்லையென்றால் மூடப்பட்ட ரயில்வே கேட்டை திறந்து விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த ஆலள்ளி வனத்திலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து வாழை, ராகி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்தும் தாரை தப்பட்டை அடித்தும் யானைகளை வனத்திற்குள் விரட்டினர். சேதமான பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க அப்பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். திருச்சி கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதன் காரணமாக விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் மின்சார ரயிலும், புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரும் மின்சார ரயிலும் வருகிற 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் லக்னோவில் பிளிப்கார்ட்டில் ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பிலான ஐபோனை கஜனன் என்பவர் ஆர்டர் செய்து கேஷ் ஆன் டெலிவரி கட்டண விருப்பத்தை தேர்வு செய்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி டெலிவரி செய்ய வந்த டெலிவரி பாயிடமிருந்து ஐபோனை பெற்றுக்கொண்ட கஜனன் அவரது கூட்டாளியுடன் சேர்ந்து டெலிவரி பாயை கொன்று உடலை சாக்குப்பையில் கட்டி இந்திரா கால்வாயில் வீசியுள்ளனர். டெலிவரி பாயை காணாமல் அவரது குடும்பத்தார் அளித்த புகாரை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரது செல்போனை டிராக் செய்து அவர் கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்தனர்.
கோவையைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் தனது 2 மகள்கள் ஈஷா யோகா மையத்தில் யோகா கற்றுக்கொள்ள சென்ற நிலையில் அங்கேயே தங்கிவிட்டதாகவும் அவர்களை மீட்டுத் தரக்கோரி நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு அளித்திருந்தார். இந்த விசாரணையில் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் மற்றவர்களின் குழந்தைகளை சன்னியாசிகளாக மாற்ற நினைப்பது ஏன் என சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பி விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து கோவை ஈஷா மையத்தில் போலீஸ் சூப்பரண்ட், சமூக நலத்துறை அதிகாரி உள்ளிட்ட விசாரணை குழு இன்று சோதனை நடத்தினர். சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் உடல்நலக்குறைவு காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் அட்மிட் ஆகியுள்ளார். இந்நிலையில் சாதாரண உடல் பரிசோதனைக்காகவே ரஜினி அனுமதிக்கப்பட்டுள்ளார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் 20வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு தலையிட வலியுறுத்தி காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே மக்ரிபாளையம் பிரிவு சாலையில் பைக் மீது கார் மோதியது. பைக்கில் சென்ற தம்பதி குதித்து உயிர் தப்பினர். அந்த பைக் மட்டும் ஆளே இல்லாமல் நீண்ட தூரம் சென்று டிவைடர் மீது மோதி விழுந்தது. காயமடைந்த தம்பதியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மீஞ்சூர் அருகே கணவரை கொன்றவர் குடும்பத்தை பழி தீர்க்க மனைவி முடிவு கட்டியுள்ளார். இதற்காக கூலிப்படையுடன் இரவு நேரத்தில் பெண் காவலர் என்று கூறி சம்பந்தப்பட்ட வீட்டிற்குள் நுழைந்து 3 பேரை கொடூரமாக வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கரைப்புத்தூர் ஊராட்சி அலுவலகம் அருகே செயல்படும் வாழ்ந்து காட்டுவோம் மதி சிறகுகள் மையத்தில் பயனாளிகளின் உற்பத்தி பொருட்களை உலக வங்கியின் திறன் மேம்பாட்டு ஆலோசகர் ராமசுப்பிரமணியன் மற்றும் நிதி ஆலோசகர் ஸ்ரீவத்சன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். கரூர் ரயில்வே யார்டில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் 2 பயணிகள் ரயில்கள் கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியையொட்டி இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை தினமும் சுமார் 2 மணி நேரம் விமான நிலையம் மூடப்படும் என்றும் 25 விமான சேவைகளின் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் சென்னை ஏர்போர்ட் நிர்வாகம் அறிவித்து நேர மாற்றத்திற்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நாளை நிகழவுள்ளது. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் கிரகணம் ஏற்படுவதால் நம்மால் இதை காண முடியாது என்றும் ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் வளைய சூரிய கிரகணமாக இருக்கும் என கூறப்படுகிறது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே வச்சினம்பாளையம் பவானி ஆற்றில் துணி துவைக்க சென்ற ராம் என்பவரின் குடும்பத்தினர் தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் ஆற்றின் நடுவே 5 பேரும் மாட்டிக்கொண்டனர். இவர்களது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர். அறிவுரை கூறினர். பேரூராட்சி நிர்வாகம் இங்கு குளிக்க தடை விதித்திருந்த நிலையில் தடையை மீறி இவர்கள் குளிக்க சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பஸ்ஸின் முன்பக்க டயர் வெடித்து நிலை தடமாறி எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. பஸ் டிரைவர், நடத்துனர், லாரி டிரைவர் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அப்போது டிஜிட்டல் விளம்பர பலகையை திறந்து வைத்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி 10% வாக்குகளை இழந்திருப்பதால் அதனை மீட்க வியூகம் அமைக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற தனித்த திட்டமிடலோடு செயல்பட வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். வேலூரில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து மாத விழா கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. குழந்தைகள் சத்து குறைபாடு மற்றும் நோய்கள் இல்லாமல் வளர தாய்மார்கள் சத்தான உணவை அளித்து குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என கலெக்டர் சுப்புலட்சுமி கூறினார். வேலூரில் ஊரேசு கல்லூரி மற்றும் நாராயணி மருத்துவமனை சார்பில் ரத்த தான தினத்தை முன்னிட்டு சிறப்பு ரத்த தான முகாம் ஊரேசு கல்லூரியின் முதல்வர் ஆனி கமலா பிளாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர். திருப்பத்தூர் அருகே முத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் வீடு கட்டுவதற்காக மரப்பொருட்களான கதவு, ஜன்னல் உள்ளிட்டவைகளை வாங்கி வைத்திருந்தார். அவற்றை மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர். இதுகுறித்து கர்ணன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் வாடகை 2 வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து ஆட்டோ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டசபை நோக்கி பேரணி நடத்தினர். மதுபான பாட்டில் மீது கூடுதல் விலை நிர்ணயிப்பதை தடுக்கும் விதமாக மதுபான பாட்டிலுக்கு பில் வழங்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7 மதுபான கடைகளில் மதுபான பாட்டில்களுக்கு பில் வழங்கப்பட்டது.
தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. கலெக்டர் பிரியங்கா பங்குஜம் துவக்கி வைத்தார். இந்நிலையில் வடுகக்குடியைச் சேர்ந்த வாழை விவசாயி மதியழகன் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனது தோட்டத்தில் விளைந்த வாழைப்பழங்களை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் பாண்டியநல்லூர் மற்றும் சோமசமுத்திரம் ஊராட்சிகளை இணைக்க தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக, அதிமுக, அமமுக, புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே அசூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கலைக்கல்லூரி சார்பில் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி பேரணியாக சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடியில் செயல்படும் தனியார் தார் ரெடிமிக்ஸ் கம்பெனியில் ஃப்ரிட்ஜுக்கு பின் நாகப்பாம்பு ஒன்று பதுங்கியது. இதை கண்ட பெண் தொழிலாளி கூச்சலிட்டார். தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் 5 அடி நீள நாகப்பாம்பை 1 மணி நேரம் போராடி பத்திரமாக உயிருடன் பிடித்தனர். விருதுநகரில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்று வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். அங்கு பேசிய அவர், தமிழக விளையாட்டு வீரர்கள் உலக அளவில் பல சாதனைகளை படைத்து வருகின்றனர். அவர்களை கௌரவிக்கும் வகையில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு முதல்வர் அரசு பணி வழங்க உள்ளதாக தெரிவித்தார். சென்னை வியாசர்பாடி தேபர் நகர் 4வது தெருவை சேர்ந்த வக்கீல் கண்ணனிடம் பிணையில் வருவதற்காக ஒரு கும்பல் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளது. வக்கீல் வீட்டிற்கு சென்ற கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி சிறுவனை கத்தியால் வெட்டு சென்ற 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் காக்க கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த டூரிஸ்டுகளின் எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக கடந்த மே 7ஆம் தேதி முதல் வாகன இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது. இந்த நடைமுறை செப்டம்பர் 30ஆம் தேதி நிறைவடைந்தது. ஐகோர்ட் மதுரை கிளையின் மறு உத்தரவு வரும் வரை இ-பாஸ் நடைமுறை தொடரும் என கொடைக்கானல் நகராட்சி கமிஷனர் சத்யநாதன் அறிவித்துள்ளார். திருச்சி உறையூர் லிங்கநகர் பகுதியில் புதிதாக மணமகள் மன்றம் திறக்கப்பட்டது. இதற்கு அனுமதி வழங்கிய தமிழக அரசை கண்டித்தும் மணமகள் மன்றத்தை மூடக்கோரியும் பல்வேறு தரப்பினர் ஒன்றிணைந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். 150க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிகளுக்கு இடையிலான துப்பாக்கி சுடுதல் போட்டி மதுரையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து 210க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற 27 மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது. இந்நிலையில் மழை நீரால் பாதிப்பு ஏற்படக்கூடிய முக்கிய ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ள தலைமை ஆசிரியர் அலுவலகத்தை தரைத்தளத்திலிருந்து முதல் தளத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறைக்கு அமைச்சர் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மலேசியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 5000 சிவப்பு காதுகள் நட்சத்திர ஆமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து விசாரிக்கின்றனர். விஜயதசமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வரும் 6ஆம் தேதி ஊர்வலம் நடத்த RSS திட்டமிட்டது. 58 இடங்களில் 6 இடங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் அந்த 6 இடங்களிலும் ஊர்வலம் செல்ல அனுமதி வழங்கி RSS ஊர்வலத்துக்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கக்கூடாது என அதிரடியாக உத்தரவிட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன தியாகம் செய்தார் என திமுகவுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. செந்தில் பாலாஜியை பாஜகவில் சேர்த்து திமுகவுக்கு எதிராக அவரை களமாட வைக்க சிலர் நினைத்தனர். ஆனால் பாஜகவுக்கு அஞ்சாமல் இருந்த மன உறுதிதான் அவரின் தியாகம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கமளித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அருகம்பாளையத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க விவசாயிகள் வலியுறுத்திய நிலையில் நேற்று கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வரும் 3ஆம் தேதி மாதப்பூர் ரேஷன் கடை முன் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு சோமனூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக மாநில தலைவர் சண்முகம் அறிவித்துள்ளார். திருப்பதியிலிருந்து தேனிக்கு பஸ்ஸில் கடத்தி வரப்பட்ட 10.5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கஞ்சா கொண்டு வந்த குகேஷ்குமார், கஞ்சா வியாபாரி ஜோதி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். நடிகர் ரஜினிகாந்த் உடல் நலம் பெற வேண்டி திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் குங்கும அபிஷேகம் நடத்தப்பட்டது. மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலை ஜீவா நகர் அருகே சாலையோரமாக நின்றிருந்த 2 வீலர் மீது பிக்கப் வேன் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. 2 வீலரில் வந்த கட்டிட தொழிலாளி ரசூல் என்பவர் பரிதாபமாக இறந்தார். சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வேலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் CITU கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். விழுப்புரம் MG சாலையில் உள்ள கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் இந்த ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனையை கலெக்டர் பழனி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார்.
விழுப்புரம் விற்பனை நிலையங்களில் 70 லட்சமும், திண்டிவனம் விற்பனை நிலையத்தில் 25 லட்சமும் விற்பனை குறியீடாக மொத்தம் 95 லட்சம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் எண்ணம் நிறைவேறாது என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் பழூரைச் சேர்ந்த திராவிடமணி என்பவர் திருச்சி மத்திய சிறையில் இறந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் என்பது தொடர்கதையாகிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் திமுக முதல்வரோ தன் வாரிசுக்கு முடிசூட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்துவது கண்டனத்துக்குரியது என்றும் கூறியுள்ளார். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிப்பு கலையின் உச்சம் காட்டிய மாபெரும் கலைஞர் சிவாஜி கணேசனின் பங்களிப்பு மறக்க முடியாதது. பிரமிக்க வைக்கும் சாதனைகளை செய்து காட்டியவரை வணங்குகிறேன் என புகழாரம் சூட்டினார். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் மழை பெய்யும் போது ஏதாவது சத்தம் கேட்டால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என கலெக்டர் லட்சுமி பவ்யா எச்சரித்துள்ளார். பருவமழையை சமாளிக்க 456 பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. சாலைகள், நதிகள், ரயில்வே பாதைகளை ஆக்கிரமித்து கட்டப்படும் வழிபாட்டு தலங்கள் நாட்டுக்கு தேவையில்லை. இங்கு பொதுமக்களின் பாதுகாப்பே முக்கியம். பொது இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்படும் வழிபாட்டு தலங்களை புல்டோசர் மூலம் இடிக்க உத்தரவிட நேரிடும் என இது தொடர்பான மனு ஒன்றை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் எச்சரித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் 92,77,697 பயணிகள் பயணித்துள்ளனர். அதிகபட்சமாக செப்டம்பர் 6ஆம் தேதி 3,74,087 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். ஆன்லைன் மற்றும் பயண அட்டைகள் மூலம் டிக்கெட் எடுத்து பயணிப்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% தள்ளுபடி வழங்கப்படுவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் 6ஆம் தேதியன்று ஏர் ஷோ நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் இன்று பகல் 1:45 மணி முதல் மாலை 3:15 மணி வரை 1.5 மணி நேரம் மூடப்பட்டது. சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். போக்குவரத்து ஊழியர் ராமகிருஷ்ணனிடம் இருந்து 3,36,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமகிருஷ்ணன் அரசு போக்குவரத்து ஊழியராக இருந்து கொண்டு 20 ஆண்டுகளாக ஆர்டிஓ அலுவலகத்தில் புரோக்கராக செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. விசாரணை நடக்கிறது. வடகிழக்கு பருவமழையையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 1311 விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் பாண்டசியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் 598 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை கடந்த மாதம் 26ஆம் தேதி மர்மமான முறையில் வனத்திற்குள் இறந்து கிடந்தது. இது தொடர்பாக வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் முன்னாள் பாமக ஊராட்சி தலைவர் முனுசாமி உட்பட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்து விசாரிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே தெற்கு சத்திரத்தை சேர்ந்தவர் வண்டிக்கார மாரிமுத்து, வயது 64. விவசாய மின் இணைப்பு கேட்டு சிவகிரி மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் முத்துக்குமாரை அணுகினார். நிலத்தை நேரில் பார்வையிட வந்த உதவி செயற்பொறியாளர் முத்துக்குமார், போர்மேன் மருதுபாண்டி ஆகியோர் ரூபாய் 35,000 லஞ்சம் கேட்டனர். முன்பணம் ரூபாய் 5,000 கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் 2 பேரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் திரைப்பட கலைஞர்கள், சிவாஜி ரசிகர்கள் உள்பட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி ராகுல் அவதூறாக பேசியதாக கூறி விஜய் மிஸ்ரா என்பவர் ராகுலுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விஜய் மிஸ்ரா தரப்பு வக்கீல் சந்தோஷ்குமார் பாண்டே உடல்நலக்குறைவு காரணமாக ஆஜராகவில்லை. இதனால் வழக்கு விசாரணையை 9ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். லெபனானில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் பயன்படுத்திய பேஜர்கள் சமீபத்தில் வெடித்து சிதறியது. இந்நிலையில் இந்த பேஜர்களை தயாரித்த குளோபல் நிறுவன உரிமையாளரான வயநாட்டைச் சேர்ந்த 39 வயதான ரின்சன் ஜோஸ் என்பவர் மீது நார்வே போலீசார் சர்வதேச வாரண்ட் பிறப்பித்துள்ளனர். அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 12ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி இன்று சுப்பிரபாதம், அர்ச்சனை, தோமாலை ஆகிய நித்திய பூஜைகளுக்கு பிறகு
கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் பணி நடைபெற்றது. பச்சை கற்பூரம், கிச்சிலி கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், திருச்சூர்ணம் உள்ளிட்ட மூலிகை கலவையால் கோவில் முழுவதும் தெளிக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 5.05 கோடி ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். நேற்று காலை சுப்ரபாத சேவை முதல் இரவு ஏகாந்த சேவை வரை 66,986 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியா, இங்கிலாந்து உட்பட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு இன்று முதல் விசா தேவையில்லை என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. 6 மாதங்கள் வரை விசா இல்லாமல் இலங்கையில் இருக்கலாம் என்றும் அந்நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பேஜர், வாக்கி டாக்கி வெடிப்பு, வான்வழி தாக்குதல் என லெபனான் மீது இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் லெபனான் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா, அவரது மகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பலியாகினர். இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனால் அங்கு போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது. எமர்ஜென்சி படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க நடிகை கங்கனா ரணாவத் சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆனால் காட்சிகளை நீக்குவதை உறுதி செய்ய கால அவகாசம் கேட்டுள்ளார். ஆந்திராவின் அரசவல்லியில் உள்ள சூரிய நாராயண சுவாமி கோவிலில் காலை 6:05 மணிக்கு சூரியனின் கதிர்கள் சுவாமியின் பாதத்தில் விழுந்து தலைவரை படிப்படியாக சுமார் 2 நிமிடங்கள் சுவாமியை தொட்டுச் சென்றது. இந்த அதிசய நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் பார்வையிட்டனர். ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக ஷிங்கரோ இஷிபா தேர்ந்தெடுக்கப்பட்டார். பார்லிமென்ட்டில் இன்று முறைப்படி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இஷிபா தனது புதிய அமைச்சரவையை விரைவில் அறிவிக்க உள்ளார். இவர் ஏற்கனவே பாதுகாப்பு, விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு ஆகிய துறைகளில் அமைச்சராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினி நடிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்துள்ளார் துஷாரா விஜயன். ரஜினி பற்றி அவர் கூறுகையில், 73 வயதில் ரஜினியின் எனர்ஜி அனைவருக்கும் ஆச்சரியத்தை தருகிறது. இப்போது வரை சினிமா மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும் அவரது எளிமையும் பணிவும் வியப்பை ஏற்படுத்துகிறது. இளம் நடிகர் நடிகைகளை மதிக்கக்கூடிய கலைஞராக இருக்கிறார் என்றார். அக்டோபர் 10 வெளியாகும் இந்த படத்திற்கு சென்சாரில் UA சான்று கிடைத்துள்ளது. இந்தியன் 2 படத்தை அடுத்து ராம்சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் என்ற படத்தை இயக்கி வருகிறார் சங்கர். இந்த படத்தில் தமிழகத்தில் உள்ள நாதஸ்வரம், கேரளாவில் புகழ்பெற்ற செண்டை மேளம் என 7 மாநிலங்களின் அடையாளமாக இருக்கும் முக்கிய இசைக்கருவிகளை பயன்படுத்தி இசையமைப்பாளர் தமன் மூலம் ஒரு பாடலை உருவாக்கியுள்ளாராம் சங்கர். மலையாளத்தில் ஜிதின்லால் இயக்கத்தில் டோவினோ தாமஸ் நடிப்பில் வெளியான அஜயண்டே 2ஆம் மோசனம் திரைப்படம் தமிழ், ஹிந்தி மொழிகளிலும் வெளியானது. ARM என சுருக்கமாக அழைக்கப்படும் இப்படத்தில் நாயகிகளாக ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி ஷெட்டி, சுரபி லட்சுமி ஆகியோர் நடித்திருந்தனர். கலவையான விமர்சனம் பெற்ற போதும் இப்படம் தற்போது ரூபாய் 100 கோடி வசூல் செய்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. கன்னடத்தில் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளியான காந்தாரா திரைப்படம் தேசிய விருதையும் வென்றது. இதன் 2ஆம் பாகத்தை இயக்கி வருகிறார் ரிஷப் ஷெட்டி. இதில் ரிஷப் ஷெட்டியின் தந்தை கதாபாத்திரத்தில் நடிகர் மோகன்லால் நடிக்க உள்ளாராம். சில மாதங்களுக்கு முன்பு மோகன்லாலை ரிஷப் ஷெட்டி சந்தித்திருந்தார். தெலுங்கில் நாக சைத்தன்யா, சாய் பல்லவி நடிப்பில் உருவாகி வரும் தண்டேல் படத்தை சந்து மோண்டேட்டி இயக்குகிறார். தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார். மீனவர்கள் பின்னணியில் இப்படம் உருவாகிறது. இதில் நாக சைத்தன்யா, சாய் பல்லவி இருவரும் 1000 நடன கலைஞர்களுடன் ஆடிப்பாடும் மகா சிவராத்திரி என்ற பாடல் சமீபத்தில் படமாக்கப்பட்டது. இப்பாடலுக்காக சுமார் ரூபாய் 4 கோடி செலவிடப்பட்டுள்ளது. தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் தினேஷ், ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள படம் லப்பர் பந்து. இதில் இளையராஜா இசையில் விஜயகாந்த் நடித்த பொன்மனச்செல்வன் படத்தில் இடம்பெற்ற நீ பொட்டு வச்ச தங்க குடம் என்ற பாடல் படத்தில் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டது. படத்தின் ரசிப்பிற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. கடந்த வாரம் படக்குழுவினர் விஜயகாந்த் குடும்பத்தினரை மரியாதை நிமித்தமாக சந்தித்த நிலையில் தற்போது இளையராஜாவையும் படக்குழுவினர் சந்தித்து அந்த பாடலுக்காக நன்றி தெரிவித்துள்ளனர். இளையராஜாவிடம் அனுமதி பெற்று இந்த பாடலை பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் நடந்தது. வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் 233 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 285 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. 2வது இன்னிங்ஸில் வங்கதேசம் 146 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்திய அணிக்கு 95 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்றது.